Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 782 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல இந்த மாளிகை எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தா குறுக்கால அந்த புரோடி பண்ணாட பையன் மொத்த நேவி சோல்ஜர் கூட்டத்தையுமே கூப்பிட்டுக்கிட்டு வந்து நின்னுட்டான். அது மட்டும் இல்லாம ராக்கெட் லான்ச் எல்லாம் வச்சு அட்டாக் பண்ணுவேன்னு மிரட்டுவான். இப்ப நம்ம ஆளுகளுக்கு இதெல்லாம் பஞ்சாயத்தே இல்ல. ஏன்னா இங்க இருந்து பார்க்கும்போது அவங்களோட சப்மரின் நல்லாவே தெரியுது. ப்ரூக் வேற நின்று கை காட்டிட்டு இருப்பானா. சார் ரைட்டு வந்தோம் சாப்பிட்டோம் இனி எஸ்கேப் ஆயிடலான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த புரோடி மாங்கா மாட்டையும் டைரக்டா அந்த சப்மரினுக்கு எய்ம் வைப்பான். இது அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இவங்க அப்படித்தான் தப்பிக்க போறாங்கன்னு தெரிஞ்சு டப்புன்னு சுட்டுருவான். நம்ம ப்ரூக்கோட தான் ரவுஸ் என்ன ஒளி வருகிறது அப்படின்னு வாயை பழந்துகிட்டு பார்ப்பான். அவ்வளவுதான் பட்டால்னு வந்து வெட்டிச்சு பயங்கரமா வெடிக்கும். ஐயோ ப்ரூக்கு என்னாச்சுன்னு சொல்லி எல்லாம் பதறுவாங்க. ஏன்னா பையன் டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டவன் இவன் இப்படி அட்டாக் பண்ணிட்டான்னா தண்ணியில மூழ்கி செத்துற மாட்டான். அப்புறம் தான் அந்த ப்ரோடி இன்னொரு மேட்டர் சொல்லுவான். என்னன்னா நம்ம லூஃபியோட தாத்தா கார்ப் இருக்காருல்ல அவரும் இவரும் ஒன்னாதான் பிராக்டிஸ் எடுத்திருக்காங்க போல. ரெண்டு பேத்துக்கு நடுவுல மேட்ச்னு வரும்போது அவரோட ஃபிஸ்டுக்கு எதிராக இந்த ராக்கெட் லான்ச்சரா தான் யூஸ் பண்ணுவானாமா. அதுல இருந்து வர குண்டு ஹாக்கி பவரை ஃபில் பண்ண குண்டு. அவரே இது கூட டஃபா சண்டை போட்டிருக்காருன்னா நம்மளுகளை என்ன பண்ண போறான்னு தெரியல. ஆனா ஒண்ணு வெட்டியா ரொம்ப நேரம் பேசாம டப்புன்னு சுட்டுருவான். ஆனா அதெல்லாம் மாட்டல. எஸ்கேப் ஆகி ஃபர்ஸ்ட் நம்ம நமி அட்டாக் பண்ணுவா. அதுவும் அவளோட தண்டர் கிளவுட யூஸ் பண்ணி அதை வச்சு அடிச்சு இது வரைக்கும் யாருமே எஸ்கேப் ஆனதில்லை. ஆனா அந்த நேவி சோல்ஜர்ஸ் எஸ்கேப் ஆடுவானுங்க. என்ன நடக்குதுன்னு நமீக்கு ஒண்ணுமே புரியல. சரி ரைட்டுன்னு கேரட் போய் கண்ட மேனிக்கு மிதி வைப்பா. மிதிச்சாலும் அவனுக்கு ஒண்ணும் ஆகல. அந்த ஷீல்டை வச்சு அசால்ட்டா தடுத்துருவானுங்க. என்னன்னா அது ஒரு ரப்பர் ஷீல்டு. அட இந்த ப்ரோடி என்ன பண்ணிருக்கான் நம்ம ஆளுங்க உள்ள வந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே இவங்களோட பவர்ஸ் என்ன இவங்களை எப்படி காலி பண்ணலாம்னு சொல்லி அதுக்கான கவுண்டர் மெஷர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டான். அதனால தான் இவங்க எல்லாத்துக்குமே இந்த ரப்பர் ஷீல்டு. இப்போ என்ன பண்ணுவீங்கன்னு ஓவரா பில்டப் பண்ணுவான். அந்த டைம் சாப்பர் உள்ள இறங்கி சும்மா குமுறு எடுப்பான். அதுல எவனாலையும் தப்பிக்க முடியல. எல்லாம் தெரிச்சிருவானுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நமியோட வெப்பன் இந்த தண்டர் கிளவுட் மட்டும் இல்லையே. என்னோட பவரை நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்கன்னு அவன் மிராஜ் டெம்போவை யூஸ் பண்ணுவான். அப்படி இருக்கும்போது திடீர்னு வருவா மறைவா அட்டாக் பண்ணுவா. ஆனா திருப்பி அட்டாக் பண்ணா அப்படியே கரைஞ்சிருவா. இப்படியே அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் போட்டு துவன்னு துவச்சு எடுப்பா. கேரட் ஒரு சைடு பாழ்ந்து கட்டுவா. லூஃபி வழக்கம் போல ஒரு சைடு அடிச்சு திரிய விடுவான். இதை பார்த்து காண்டான அந்த காடாவாயம் ப்ரோடி கண்ட மீனி லூஃபியை சுடுன்னு சுட்டு தள்ளுவான். அப்படி என்னதான் சுட்டாலும் பய சிக்கிற மாதிரி இல்ல. அந்த டைம் இவனுக்கு 3 பேரும் அங்க சண்டை பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கத பார்த்த உடனே நம்மளும் போய் சண்டை போடுவோன்ட்டு கிளம்புனா கிரவுண்ட் வரமாட்டான். என்னன்னா பயலுக்கு வெக்ஸ் ஆயிருச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பையன் அப்படி தோத்து இருக்கான். அந்த வலியும் வேதனையும் இப்பதான் அவனுக்கு புரியுது. நான் வீக்கா இருக்கேன், நான் வேஸ்ட் அப்படின்னு கதறி அழ ஆரம்பிச்சிருவான். கூட இருக்க 2 பேரும் எவ்வளவோ பேசி பாப்பானுங்க. ஏன் அந்த போன் ஹேம் எல்லாம் ஒரே அட்டி. அப்போ அவன் சண்டைக்கு வர மாதிரி தெரியல. உடனே பச்சையா திட்டுவான். எல்லாத்தையும் கேட்டுட்டு அவன் பாட்டு உட்கார்ந்த உடனே என்னமோ பண்ணி தொலையட்டும் நம்ம போய் சண்டை போடுவோன்னு போன்ஹாம் கிளம்பிடுவான். ஆனா ஜெப்பா கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவான். என்னன்னா இவங்க 3 பேர்த்துக்குமே ட்ரைனிங் கொடுத்தது அவகேஜி. நம்ம 3 பேர்த்துக்குமே தனித்தனி பவர்ஸ் இருக்கு, தனித்தனி திறமை இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர் என்ன சொல்லி கொடுத்தாருன்னு நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு 2 பேரும் கிளம்பிடுவானுங்க. அவன் உடனே அப்படியே ஃபீல் பண்ணுவான். அதே நேரம் இங்க லூஃபி ஈகிள் பசூக்கான்னு சொல்லிட்டு அந்த ப்ரோடிய ஒரே அடி. அவ்வளவுதான் மனுஷன் மட்டை. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அவன் எந்திரிக்கலாம் மாட்டான். ஆனா எப்படி இந்த ஆளு போய் கார்ப்புக்கு ஈக்குவலா நின்று சண்டை போட்டாருன்னு தெரியல. மனுஷன் ரொம்ப வீக்கா இருக்காரு. அப்ப கரெக்டா அவனுக்கு 2 பேரும் அங்க வந்துருவானுங்க. அந்த போன்ஹம் பைய பாடி அப்படியே சுருக்குவான். இல்லன்னா அந்த கெடா மாடு மாதிரி வச்சு சண்டை போடுவான். ஆனா இந்த டைம் அவனோட மசில்ஸ பயங்கரமா ஏத்துவான். வெறியோட சண்டைக்கு ரெடி ஆவான். ஜப்பா அந்த மாதிரிலாம் வித்த காட்ட மாட்டான். அவன் கத்தியை மட்டும் எடுத்துக்கிட்டு சண்டைக்கு ரெடி ஆவான். அப்புறம் என்ன சண்டை டம்முன்னு பயங்கரமா போயிட்டு இருக்குது. ஆனா கிரவுண்ட் உட்காந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பான். அட ஃபர்ஸ்ட் டைம் எதையாச்சும் தோத்தா இப்படித்தானே இருக்கும். அப்ப அப்படியே அவகேஜியை யோசிச்சு பார்ப்பான். அப்போ ஒரு குட்டி பிளாஷ்பேக் மாதிரி காட்டுவாங்க. என்னன்னா ஒரு தீவுல படால்னு ஒரு சவுண்டு. இந்த கிரவுண்ட்ங்கிற பையன் காட்டுத்தனமா கத்திக்கிட்டு இருக்கான். அப்ப ரொம்ப சின்ன பையன். அப்ப அவகேஜி என்ன நடக்குது ரைட்டு பொறுமையா அந்த தீவுக்குள்ள போவான்னு வைங்க. போய் பார்த்தா மொத்த தீவுமே சில்லறைய செதற விட்ட மாதிரி கிடக்கும். யாரு பார்த்த வேலை இது அப்படின்ட்டு அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு போகும்போது ஒரு பையன் அங்க உட்கார்ந்துட்டு இருப்பான். அதுவும் அழுதுகிட்டே. என்னடா அக்கன்னா நீ தான் அந்த வேலையை பார்த்தியான்னு கேட்டா பேச மாட்டான். ஆனா அழுதுகிட்டே இருந்த உடனே சரி விடு நீ பண்ணதா பண்ணிட்ட, இதுக்கப்புறம்லாம் இதை மாத்த முடியாது பிரியா விடுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒரு பெரிய மான்ஸ்டர் கை வந்து அவனை அடிக்கும். எஸ்கேப் ஆயிருவான். ஆனா இந்த கையை அந்த கிரவுண்ட் பையனோட தான். அவகேஜிக்கு பயங்கரமான ஷாக்கு. என்ன இந்த பயிலுக்குள்ள இப்படி ஒரு கையான்னு. அந்த பைய கதருவான். எனக்கு இந்த கையே வேண்டாம், இதை வெட்டி வீசிருங்கன்னு. அது என்ன எக்ஸ்ட்ரா நீட்டிட்டு இருக்க நகமாடா வெட்டி வீசுறதுக்கு. கை மேன் கை பொறுமையாருன்னு சொல்லி அந்த கையை கம்ப்ளீட்டா ஃப்ரீஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் அந்த பொடி பையல நேவில சேர்த்தி ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து ஓரளவுக்கு நல்லா வாழ்ந்துட்டான்னு வைங்க. அவங்க கூட சேர்ந்து ட்ரைனிங் எடுத்தவங்க தான் அந்த போன்ஹமும் சப்பாவும். அந்த ஆம் பெருசாகிறத கண்ட்ரோல் பண்றதுக்கு கையில மெக்கானிசம் எல்லாம் மாட்டி விட்டுருப்பானுங்க. என்ன ஒரு பிரச்சனைனா நேவில சோல்ஜரா இருப்பான். ஆனா ஏதாச்சும் சண்டைன்னு வந்தா இவனை மட்டும் நிக்க விட்டுட்டு எல்லாம் போயிருவானுங்க. ஏன்னா இவனால இன்னும் இவனை கண்ட்ரோல்
பண்ண முடியுமான்னு ஒரு டவுட். நான் ஃபுல் ஃபிளட்ஜான சோல்ஜர், என்னால முடியும் அப்படி இப்படின்னு எவ்வளவு சொல்லுவான். ஆனா அவகிஜி வேண்டான்னிடுவான். ஏன்னா இப்போ இவன் போனான்னா அது பாதியில போய் சேர்ந்த மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் இவன் எப்படியும் ஃபியூச்சர்ல கடலுக்கு போத்தான் போறான். அந்த டைமுங்கும் போது ஏகப்பட்ட பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அப்போங்கும் போது அந்த தப்பு எல்லாத்தையுமே தட்டிக்கலு, உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா இதே மாதிரி நெமிசஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அந்த டைம் நீ என்ன பண்ணுவேன்னு கேட்பான். அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதனால அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இரு, உனக்குன்னு ஒரு டைம் வரும். அந்த டைமுங்கும் போது நீ யாரு என்னன்னு காமின்னு அட்வைஸ் பண்ணிருப்பான். இப்ப நம்ம பையன் அவசரப்பட்டு தானே என்னால முடியாது கிடையாதுன்னு இந்த ஒரு டைம் தோத்ததுக்காக முடிவே பண்ணிட்டான். இப்ப எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்ப நம்ம ரொம்ப அவசரப்பட்டுட்டோன்னு சரி ரைட்டுன்னு மறுபடியும் சண்டை போடலான்னு முடிவு பண்ணிட்டான். என்ன அவன் கை வந்து ஒரு மான்ஸ்டர் கை. சொல்ல போனா ஒரு தீவுல இருக்க கண்ட்ரியவே அழிச்சிருக்குன்னா அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு பாருங்க. இப்ப இந்த கிரவுண்ட் நேரா லூஃபி கூட சண்டை போட கிளம்பிட்டான். எவ்வளவு ஆக்ரோஷமா சண்டை போட போறானுங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.